சொன்னார்கள், நான் இந்த ஊருடைய நிலவரங்களை அறியத்தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய மஸ்ஜிதை வைத்து ஊருடைய நிலவரங்களை நான் அறிந்து கொண்டேன். எப்ப ஊர்ல மஸ்ஜித் செழிப்பாகுமோ, எப்ப ஊர்ல மஸ்ஜித் அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்படுமோ, தொழில்களில் நிலைநாட்டப்படுமோ, அன்பானவர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ஊருடைய நிலைமை சீராக இருக்கும். அந்த ஊருடைய நிலைமைகள் சீராக இருக்கும், கண்மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு அமைதியான ஒரு சூழலை அல்லாஹ் மஸ்ஜிதை செழிப்பாக்க மூலமாக ஊர்ல உண்டாக்குவார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய இல்லத்தை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையளவு நன்மைகளை வைத்திருக்கிறார். அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆரம்பத்துல மக்காவுல இருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களுக்கு தொழுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை கூட நியமித்தார்கள். முஸ்லிம்களுடைய அனைத்து விடயங்களும் அந்த இடத்தில் இருந்துதான் சரிவர பயன்படுத்தப்பட வேண்டும். அதிலிருந்துதான் நல்ல நல்ல விடயங்கள் எல்லாம் முழு உலகத்திற்கும் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்பானவர்களே, தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதாக மையப்படுத்தி சகல தீனுடைய விடயங்கள் அனைத்தையும் மேற்கொண்டார். அன்பானவர்களே, பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சந்தர்ப்பத்தில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தங்குவதற்குரிய வீட்டுடைய ஏற்பாட்டை செய்யவில்லை. அந்த இடத்துல போய் வியாபாரம் செய்து அந்த இடத்துல தனது சாப்பாட்டுக்குரிய தனது நாளாக தேவைக்குரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை. முதலாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் செய்த முதலாவது வேலை ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள். அந்த இடத்தில் நின்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய எல்லா விடயங்களையும் மேற்கொண்டார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மஸ்ஜிதை மையப்படுத்தித்தான் சகல விடயங்களும், அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது யுத்தமாக இருக்கட்டும், ஏனைய சகல தனி மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையுடைய சமூகத்துடைய அனைத்து விடயங்களும் மஸ்ஜிதை மையப்படுத்தித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் மேற்கொண்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய இடம் மஸ்ஜித். அதிலிருந்து முடிவு செய்யப்படக்கூடியவைகள் கைரானதாக நல்லதாக இருக்கும் என்பதை மையப்படுத்தித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் மஸ்ஜிதோடு சம்பந்தப்படுத்தினார். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிபினாஇல் மஸ்ஜித் பிதுஆ. ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க மஸ்ஜிதை கட்டுங்கள், மஸ்ஜிதை கட்டி அமல்களை கொண்டு அதை அலங்கரியுங்கள். மஸ்ஜிதை கட்டி மஸ்ஜிதை பாழாக்கி விடார்கள். மஸ்ஜிதை அலங்கரிங்கள், அதனை பரிசுத்தமாக்குவீர்கள், அதில் இந்த அமல்களை கொண்டு அலங்கரிங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் மஸ்ஜிதை கட்டும்படி ஏற்றார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுல சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு நல்ல நல்ல விடயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளோ நன்மைகளை வைத்திருக்கிறான். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுல கடமை புரியக்கூடிய முஅத்தின், இவர் 5 நேரமும் அதான் சொல்கிறார். இவருடைய சிறப்பு உலகத்திலே எமக்கு ஒரு அற்பமாக தெரிந்தாலும் அன்பானவர்களே, நாளை மறுமை நாள்ல இந்த முஅத்தினுடைய சிறப்பு, இந்த முஅத்தினுடைய அந்தஸ்து ஏனையவர்களை விட உயர்த்தியாக இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஅத்தின் அதான் சொல்கிறார், இந்த இடத்துல மக்களை தொழுகைக்காக அழைக்கிறார். அந்த அதானுடைய அந்த சத்தத்தினுடைய விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நன்மைகளை உலகத்தில் கொடுக்கிறான் என்றால், அந்த அதானை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மரமட்டைகள், கல்லுகள், புல்லுகள், செடிகள், உயிருள்ளவைகள், உயிரற்றவைகள் அனைத்தும் கேட்கக்கூடிய சகலருடைய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஅத்தினுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார். இந்த அதான் சொல்லக்கூடியவர்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
அன்பானவர்களே, கியாமத்துடைய நாளில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்வலுன் நாஸி அஅதாகன் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளில முஅல்லிம்களுடைய மஸ்ஜிதில் அதான் சொல்லக்கூடியவருடைய கருத்து உயர்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள், எப்படி இவர்களுடைய கருத்து உயர்ந்ததாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கருத்து உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, கியாமத்துடைய நாளில முழு உலக மக்களும் அந்த இடத்துல இருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த முஅத்தின் இவர் தனது கழுத்தை உயர்த்தி கொண்டு தனது கால் விரலை அப்படியே நட்டியவராக எழுந்து தலைகளை உயர்த்தி பார்ப்பார்கள். எந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் என்னை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி சுவர்க்கத்துக்கு அனுப்ப போறான். அவருக்கு தெரியும், உலகத்தில் சொன்ன அதானுடைய கூலி அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் வைத்திருக்கிறார். அவர் தனது கால் விரல்களை தூக்கியவர்களாக, அந்த கால் விரல்களை தன்னை நிப்பாட்டியவர்களாக, அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தனது கழுத்தை உயர்த்திக் கொண்டிருப்பார்கள். உலகத்தில அன்பானவர்களே, ஒரு போட்டி நடக்கின்றது. அந்த போட்டியில் பரிசுகள் எல்லாம் கொடுப்பதாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டியில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது தரத்தை எடுத்த மாணவர்கள் அந்த பரிசளிப்பு விழாவில் பரிசுகளை கொடுக்கும் பொழுது தன்னை எப்படி தயாராக்கிக் கொள்கிறார்களோ, அடுத்த கட்டம் என்னை கூப்பிடுவார்கள், அடுத்த கட்டம் நான் தான் அந்த பரிசுகளை எடுக்க போகணும் என்ற உறுதி அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல இருப்பதை போல அந்த முஅத்தினுடைய உள்ளத்துல, அதான் சொல்லக்கூடிய உள்ளத்துல நிச்சயமாக அல்லாஹ் என்னை கூப்பிடுவார், என்னை அழைப்பார், எனக்கு இந்த பெரிய அந்தஸ்தை தருவார் என்ற உறுதி மனதில் இருப்பதனால தன்னை அந்த இடத்துல தயாரித்துக் கொள்வார்கள். அந்த அல்லாஹ்வுடைய அந்த கிஃப்டை அவர் அல்லாஹ்வுடைய பரிசிலை அடைவதற்காக அவரும் அல்லாஹ் சிறப்புகளை வைத்திருக்கிறார், அவரும் அல்லாஹ் அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார். ஏன் சகோதரரே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை மையப்படுத்தி அதான் சொன்ன ஒரு காரணத்தினால மஸ்ஜிதை துப்புரவு செய்யக்கூடியவர். அன்பானவர்களே, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஊத்தையை அகற்றுவது, மஸ்ஜிதை நாம் நேசிக்க வேண்டும், மஸ்ஜிதை பற்றி ஒரு அன்பை உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனது வீட்டில், எனது அறையில் அல்லது எனது ஹோலில் ஏதாவது ஒரு அழுக்கு இருந்தா நான் வெளியூர் மக்கள் எனது வீட்டுக்குள் வரக்கூடிய நேரத்தில் நான் அந்த அழுக்கை அகற்றி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி வரக்கூடிய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சிக்கின்றனோ, எவ்வளவு விட்டளிக்கின்றனோ, இது மாதிரி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நான் ஒரு ஊத்தையை கண்டால், நான் ஒரு அழுக்கை கண்டால் அதனை அகற்றுவது எனது வீட்டுடைய துப்பரை பார்க்க ஒரு மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும். மஸ்ஜிதில் அன்பு இருந்தால்தான், மஸ்ஜிதில் பாசம் இருந்தால்தான் அந்த வேலையை நாம் செய்யக்கூடியதானது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி, அவ மஸ்ஜிதை துப்புரவு செய்யக்கூடிய பெண்மணி அல்ல, அவ அந்த இடத்துல அன்பானவர்களே தொழில் செய்யக்கூடிய பெண்மணி அல்ல, உத்தியோகம் புரியக்கூடிய பெண்மணி அல்ல, ஆனால் அந்த மஸ்ஜிதை அந்த பெண் நேசிக்கக்கூடியதா இருந்தார். காலையில வருவா, அந்த மஸ்ஜிதை பார்ப்பா, ஏதாவது அழுக்குகள் ஊத்தைகள் இருந்தா அந்த இடத்தில் துப்புரவு செய்துவிட்டு போயிடுவான். இதே மாதிரி மாலையிலும் வருவா, யாருடைய எந்த கூலியும் எதிர்பார்த்து அந்த பெண்மணி செய்யவில்லை. அந்த பெண்மணி மஸ்ஜிதை ஆசை வைத்தார், மஸ்ஜிதை நேசித்தார். அன்பானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்துல ஃபகதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களாக மஸ்ஜிதில் அந்த பெண்ணை காணல. வலதையாக துப்புரவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் சில நாட்களாக பார்த்தாங்க அழுக்கா இருந்து, சில பகுதிகள்ல துப்புரவே நடக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, அந்த பெண்மணியை காணல. அந்த பெண்மணி எங்க போனாலும் தெரியும், சஹாபாக்களுக்கு விசாரித்தார். சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த பெண்மணி மமினஹா மாத, அந்த பெண்மணி பார்த்தாங்க. அந்த பெண்மணியை யாரும் கணக்கெடுக்கவும் இல்லை. அந்த பெண்மணிய ஊர்ல சிலவர்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள். ஆனா அவருடைய வெளிரங்கத்தை பார்த்தா மக்கள் யாரும் அவரை கணக்கெடுக்க மாட்டாங்க, மக்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய அந்தஸ்து அவருக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர். இது மாதிரி அந்த பெண் அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு பெண்ணாக இருந்தார், அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய அந்த மஸ்ஜிதை நேசிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தார்.
அதனால சஹாபாக்கள் அந்த பெண்மணியுடைய வெளிரங்கமான எந்த ஒரு ஏற்பாடு இருக்காதனால சஹாபாக்கள் நினைச்சாங்க இந்த பெண்மணி ஒரு அற்பமான ஒரு பெண்மணி, மதிக்கப்பட வேண்டிய பெண்மணி தான். ஆனா மதிக்கப்படுவதற்குரிய வெளிரங்கமான இந்த ஏற்பாடு அந்த பெண்ணிடத்தில் காணப்படல. அதனால அந்த ஜனாசாவுடைய செய்தியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொல்லல சஹாபாக்கள். லேசாக அந்த பெண்மணிய ஜனாசாவை, அந்த பெண்மணியுடைய வஃபாத்தை லேசாக இந்த ஊர்ல ஒரு அப்பாவி, ஒரு ஏழை, மதிக்கப்படாத ஒருவர் வஃபாத்தாயிட்டா அந்த ஜனாசாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும், ஒரு ஊர்ல தலைவர்கள், நல்ல செல்வாக்குள்ளவர், நல்ல பேருள்ளவர், இவர் மௌத்தாயினா அந்த மனிதனுடைய வஃபாத்தா அந்த ஜனாசாவுக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா எப்படி வித்தியாசம் இருக்குமோ இது மாதிரி அந்த பெண்ணுடைய ஜனாசாவுக்கு மக்களுடைய வருகையும் குறைவாக இருந்தது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை கேட்டோன்னே முதலாவது சொன்னாங்க, அஃபலா ஆதத்து மூனி, ஏன் நீங்க அந்த ஜனாசாவுடைய செய்தியை எனக்கு சொல்லல? அந்த ஜனாசாவுடைய செய்தியை நீங்க எனக்கு சொல்லல? முக்கியமான ஒரு ஜனாசா, முக்கியமான ஒரு பெண்ணுடைய ஜனாசா, ஏன் நீங்க எனக்கு சொல்லல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைய அந்த மஸ்ஜித்ல, அதாவது பெண்மணி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போனான். போய் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சு சொன்னாங்க, மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு, அதாவது ஒரு அற்பமாக, மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு சீராக மதிச்சாங்க. ஆனா நான் உங்களை இப்ப சொர்க்கத்துல இருக்கிற காண்றேன். லிமா காணத்தல் குதுகுதாமியல் மஸ்ஜித், நீங்க மஸ்ஜிதை துப்புரவாக்குறீங்க, மஸ்ஜித் இருக்கக்கூடிய ஊத்தைகளை அகற்றுறீங்க, மஸ்ஜிதை நேசிச்சீங்க. இந்த ஒரே ஒரு காரணத்தினால உங்களுடைய வெளிரங்கமான எந்த விடயத்தையும் அல்லாஹ் பார்க்கல. நீங்க ஒரு அற்பமானவர், நீங்க ஒரு வசதி இல்லாத, நீங்க ஒரு மக்களால மதிக்கப்படாத எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ் பார்க்கல. நீங்க மஸ்ஜிதை துப்புரவாக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தீங்க, மஸ்ஜிதை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தீங்க. இந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த பெண்மணி சொர்க்கவாதியாக இருக்கிறத நான் பார்க்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உரிமை வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இது மாதிரி மஸ்ஜிதுகள் பெரிதா அலங்கரிக்கப்பட்டிருக்கல, இது மாதிரி அன்பானவர்கள் வெளிச்சம் கூட இருக்கல. எப்படி இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்? காலத்தில் கிலாபு துக்குபில் வதுதுபில் ஃபீ மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதுக்கு கதவு கூட இருக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு ஜன்னல் கூட இருக்கல. சில சந்தர்ப்பங்கள்ல நாய்கள் கூட மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவ்வளவு ஒரு அற்பமான, அவ்வளவு ஒரு சிறிய ஏற்பாட்டோட கட்டப்பட்ட மஸ்ஜித். அன்பானவர்களே, பெரிய ஒரு மழை பெய்தா அதான் சொல்லப்படும், அலா ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு மஸ்ஜிதுல தொழக்கூடிய இடப்பாடு இல்லை. மஸ்ஜிதுல சுஜூது செஞ்சா முகமெல்லாம் தெத்தி எல்லாம் சேருப்பட்டுடும், அதுக்குரிய ஏற்பாடு இல்ல. அதனால அவங்களோட வீடுல நீங்க மஸ்ஜிதை தொழுதுவோங்க, மஸ்ஜிதுக்கு வராதீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மஸ்ஜித் இருந்துச்சு. ஆனா அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எந்த ஏற்பாடும் மஸ்ஜிதில் இல்லாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதில் இருந்துதான் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாகினார்கள், கவர்னர்கள் உருவாகினார்கள், பெரும் பெரும் படை தளபதிகள் உருவாகினார்கள், மார்க்க மேதைகள் உருவாகினார்கள். எதன் மூலமாக? அந்த மஸ்ஜிதை மையப்படுத்தினால் உருவாகினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய மஸ்ஜித், அந்த ஏற்பாடு இல்லாத மஸ்ஜித், அதில் வைத்துதான் இப்படியாப்பட்ட நல்ல நல்ல பெரும் தலைகளை உருவாக்கினார்கள். அன்பானவர்களே, ஆனா அதை விடவும் பல மடங்கு முன்னேற்றம் வாய்ந்த இந்த காலத்துல மஸ்ஜிதில் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. நிர்வாகிகள் தேடி 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 மஸ்ஜிதில் எந்த குறை இருக்குது, எப்படி இருக்கிறது என்பதை தேடி தேடி அலசி ஆராய்ந்து சொந்த படத்தின் மூலமாக அல்லது வேறு வேறு படத்தின் மூலமாக எப்படியாவது முயற்சி செஞ்சு மஸ்ஜிதை குறையில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எல்லா விதமான அமைப்பு மஸ்ஜிதை மையப்படுத்தி நடந்ததனால அங்கிருந்தால் பெரும் பெரும் தலைகள் உருவாகினார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா பெரும் படை தளபதி.
அன்பானவர்களே, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஅலமு الناس بالحلال والحرام, ஹராம் ஹலாலுடைய விடயத்துல அறிந்தவர் ஹஜ்ரத் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் எல்லாம் அதிலிருந்து வருவாங்க. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது அன்பர்களே, தஃப்சீருடைய தலைவர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற தலைவர் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இப்படியாப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் உருவாக்கினார்கள், இந்த மஸ்ஜிதை மையப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துல இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்த, முற்றுமுழுதாக இஸ்லாத்துக்கு பரம்பரையாக எதிரியாக இருந்தவர்கள் கூட மஸ்ஜிதை மையப்படுத்தி வாழ்க்கையை மாற்றத்தை கண்டார்கள். சுமாமா பின் உஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அன்பானவர்களே, யமாமாவை சேர்ந்த பெரிய ஒரு தலைவர், யமாமா நாட்டில பெரிய கோத்திரத்துக்கு தலைவர். அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் அன்பானவர்களை சிறை கைதியாக பிடிபட்டார். நாம் எல்லாரும் அறிந்த சம்பவம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை சஹாபாக்கள் மூலமாக கூட்டி வந்து மஸ்ஜிதிலே தூண்ல கட்டப்படுகிறார். இஸ்லாத்துக்கு அவ்வளவு பெரிய விரோதி, இதுவரைக்கும் விரோதி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு பின்னால அந்த சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழித்து விடுகிறார்கள். அந்த மஸ்ஜிதிலே சூழல்ல இருந்த அந்த மனிதர் அப்படியே அழித்து விடப்பட்டதுக்கு பின்னால மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கு போய், அதாவது தன்னை துப்புரவுப்படுத்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில வந்து ஷஹாதாவுடைய கலிமாவை முடித்து விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி யா ரசூலல்லாஹ், மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக. யா ரசூலல்லாஹ், இந்த இஸ்லாத்துக்கு நான் எவ்வளவு பெரிய ஒரு விரோதியா இருந்தேன்னா, இந்த இஸ்லாத்தோட எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோபம் இருந்தேன்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த உலகத்துல எனக்கு கோபமாக இருக்கக்கூடிய, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முகம் இருக்கும்னு அவ்வளவு முகமாக அதை பார்க்கறது ஒரு வெறுப்பு, அதை பார்க்கறது ஒரு கசப்பு, அதை பார்க்கறது ஒரு கோபம், அப்படியாப்பட்ட ஒரு எதிரியாக நான் இருந்தேன். ஆனா ஒரு மஸ்ஜிதுடைய சூழல நான் இருந்ததுனால அந்த மஸ்ஜிதுடைய அமல்கள், அந்த சஹாபாக்களுடைய நட்பண்புகள், இதை வைத்து எனது உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றம் உண்டாச்சு. وقد اصبح اليوم, இன்றைய நாள், இந்த 3 நாட்களுக்கு பின்னால, இந்த மஸ்ஜிதுல இருந்ததுக்கு பின்னால ஏற்ற நிலைமை, ஏற்ற நிலப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல யாருடைய முகத்தை பார்த்தா சந்தோஷம் வருமோ அந்த முகத்துடைய சிறந்த முகமாக உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, உலகத்தில் ஆக வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்கும்னா உங்களோட தீனுல் இஸ்லாம் தான். நான் எப்ப மஸ்ஜிதுக்கு வந்தேனோ, மஸ்ஜிதை மையப்படுத்தி ஏழு சகல ஏற்பாடுகள் நடந்துச்சோ, அன்பானவர்களை சொல்கிறார்கள், 3 நாளைக்கு பின்னர் உலகத்தில் ஆக விருப்பமான ஒரு தீன் இருக்கும்னா உங்களோட தீன் தான். உலகத்தில் ஆக விருப்பான இடம் நீங்க இருக்கக்கூடிய இடம். நான் மஸ்ஜிதுக்கு வந்ததுக்கு பின்னால எங்க உள்ளத்துல ஆக விருப்பமான ஒரு இடம் இருக்கும்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்தை யாரும் சொல்லணும். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய எதிரியையும், எவ்வளவு பெரிய கைதியையும், எவ்வளவு பெரிய மனிதனையும் மாற்றக்கூடிய இடம் தான் மஸ்ஜித். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நிறைய சம்பவங்கள், நிறைய சரித்திரங்கள் மஸ்ஜிதை மையப்படுத்தி தான் நடந்தது. அன்பானவர்களே, அதனால நாம் ஒவ்வொருத்தரும் மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும், மஸ்ஜிதை அன்பு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தின் நாளில் பெரும் பெரும் விருந்துபசாரம் ஏற்பாடு செய்கிறார். பெரும் பெரும் விருந்துபசாரம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நாளை கியாமத்துடைய நாளில் மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை கொண்டு கண்ணியப்படுத்தக்கூடிய 7 மனிதர்கள்ல ஒரு மனிதர், ரஜுலுன் கான முஅல்லக கல்புஹு கான முஅல்லக பில் மஸ்ஜித். ஒரு மனிதர், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்துச்சு, அவர் மஸ்ஜிதை நேசிக்கிறார். எப்படி மஸ்ஜிதிலிருந்து வெளியே போறது, அவருக்கு தண்ணீரிலிருந்து மீன் வெளியே போடுவதை போல, எங்கடா திரும்ப மஸ்ஜிதுக்கு போய், எங்கடா மஸ்ஜிதில் திரும்ப நுழைவு என்ற உணர்வோடு தான் இருக்கு. அந்த உணர்வு இருக்க வேண்டும் சகோதரர்.
மஸ்ஜிதை மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய இந்த இடத்துல கூடுதலான கால நேரங்கள் செலவழிக்கப்படும். ரமலானுடைய மாதம் முடிஞ்சதுக்கு பின்னால எனது தொழுகைக்கு முற்றுப்புள்ளி, எனது குர்ஆன் திலாவத்துக்கு முற்றுப்புள்ளி, எனது திக்ருக்கு முற்றுப்புள்ளி. அன்பானவர்களே, ரமலானுடைய காலத்துல இஃப்தாருடைய மக்ரிபுக்கு பின்னால மக்கள் நிரம்பியிருக்கிறாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு மக்கள் நிரம்பியிருக்கிறாங்க, தராவியுடைய தொழுகைக்கு மக்கள் நிரம்பியிருக்கிறாங்க, ஐவேளை தொழுகைக்கு மக்கள் நிரம்பியிருக்கிறாங்க. ரமலான் எப்ப முடியும் அந்த லுஹருக்கு அன்பானவர்களே தொழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்திடக்கூடாது, தொழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்திடக்கூடாது. ஏண்ட நான் எப்படி ரமலானுடைய காலத்துல ஏண்ட கால நேரங்கள் எப்படி மஸ்ஜிதுக்கு கழிச்சோ, நான் எப்படி மஸ்ஜிதை நேசிச்சேனோ, இதே உணர்வு ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலும் எனது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் அன்பானவர்களே, வாழ்க்கையில் ரமலான் கபூலியத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. வாழ்க்கையில் ரமலான் வந்தது போறதுக்கு அதுல கபூலியத்துடைய அடையாளமாக இருக்கிறது. ஏண்டா எப்படி நான் மஸ்ஜிதை நேசிச்சேனோ இதே மாதிரி ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த சகல விடயங்களும் நான் மஸ்ஜிதை மையப்படுத்தி நான் அதாவது இந்த கால நேரங்கள் மஸ்ஜிதை கூடுதலாக கழிக்கணும் என்ற உணர்வோடு வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. யாரோட பாவங்களை மன்னிப்பாயாக, யாரோட குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தாய் அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ரமலானை விட்டு பிரியாவிடை செய்ய போகின்றது யா அல்லாஹ். ஒன்னிடத்தில் வரப்போகின்றது யா அல்லாஹ். இந்த ரமலான் ஒன்னிடத்தில் வந்து யார் யாரெல்லாம் இந்த ரமலானை சங்கைப்படுத்தி கண்ணியப்படுத்தி இதன் மூலமாக நட்பண்பு பலன்களை அடைந்து கொண்டார்களோ அந்த மனிதர்களை பற்றி இந்த ரமலான் ஒன்னிடத்தில் யா அல்லாஹ் மன்றாட போகிறது யா அல்லாஹ். அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அந்த மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துடுவாயாக. இப்படியெல்லாம் ரமலான் மன்றாட போகிறது யா அல்லாஹ். அந்த கூட்டத்தை செய்து கொண்டாயே இன்னும் ரமலான் ஒன்னிடத்தில் வரப்போகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த அடியாரிடத்துல எங்களை விருந்தாளியா அனுப்பினாய், இவன் என்ன சரியாக கவனிக்கல, என்ன கண்ணியப்படுத்தல, என்ன உதாசீனம் செய்தார், என்ன வீணாக்கினார் என்று இன்னும் சில ரமலான் ஒன்றிடத்தில் வந்து மதுவா செய்ய போகிறது யா அல்லாஹ். அப்படியாப்பட்ட கூட்டம் மட்டும் என்ன செய்கிறார்கள் யா அல்லாஹ். ரமலானுடைய காலத்துல எப்படி அமல்களை கொண்டு மஸ்ஜிதை நான் அலங்கரிச்சேனோ, எப்படி அமல்கள் மூலமாக கால நேரங்கள் மஸ்ஜிதுக்கு செலவழிச்சோ, இதே மாதிரி இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலும் இந்த மஸ்ஜிதுல தொழுகைக்காக மக்கள் நிரம்ப இருக்கக்கூடிய பாக்கியம் தந்தறியாதா. அமளி மாதத்துல குர்ஆன் திலாவத்துல தீனுடைய விடயங்களை படிக்கக்கூடிய படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மஸ்ஜிதில் உருவாக்கி தந்தறியாதா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ابدا واشهد ان لا اله الا الله لا معبود بحق سوى ولا نعبد الا اياه ولا نشرك بعباده ربه احدا. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمدا صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اما بعد